7 தலைப்புகளில் குருவின் உரை. பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி அன்று குரு அவர்கள் இரவு 9 மணி முதல் 7 தலைப்புகளில் உரையாற்றுகிறார். முதல் 100 கோடி. பாரத தேசத்தில் வசிக்கும் எல்லோருக்கும் பெருமை தரக்கூடிய விஷயத்தை பேசப்போகிறார். இரண்டாவது சோழர்களை பற்றி. மூன்றாவது ஞாபக சக்தியை பற்றி. நான்காவது பில்லி, சூனியம், பேய். ஐந்தாவது சந்நியாசம், இல்லறம். ஆறாவது குரு பரம்பரை, குரு சிஷ்யர். ஏழாவது விண்மீன் கூட்டங்கள், வெட்டவெளியை பற்றி. 7 வடிவங்களில் 7 உரைகளை குரு நிகழ்த்த இருக்கிறார். குரு எதை உரையாற்றுகிறார் என்பதை முதல் முறையாக வெளியிடுகிறோம். குருவின் தன்மையில் நடப்பதை முன்பே வெளியிட வேண்டும் என்பதே அவருடைய உள்ளுணர்வாக இருக்கிறது. அதனுடைய ஒரு வடிவம்தான் சிவராத்திரி தொடங்கும் முன்பு எந்த தலைப்பில் உரையாற்றுகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, அவருடைய உள்ளுணர்வுக்கு இந்த வெட்டவெளி ஏற்கனவே அவருக்கு அந்த உரையை நிகழ்த்திவிட்டது. அதைத்தான் வெளிப்படுத்தப் போகிறார்கள். படித்தோ கேட்டோ பிற குருமார்களுடைய சாரத்தையோ எடுத்து உரை நிகழ்த்துவது அல்ல. தன்னுடைய உள்வாங்குதல் அந்த விண்மீன் நட்சத்திர கூட்டத்திலிருந்து கிரகித்துக் கொண்டிருப்பதையே உரையாக கொடுக்கிறார். இதில் எல்லோரும் எதை உணர வேண்டுமென்றால், எத்தனையோ உரைகளை கேட்டும் எத்தனையோ எழுத்துக்களை படித்தும் பழக்கப்பட்டவர்கள் இந்தியர்கள். ஆனால் தன்னுடைய ஞாபக சக்தியிலிருந்து தியானம், ஞானம், ஞானம், ஞானி, இவர்களுடைய உரை அழிவில்லாத ஒரு அரசாட்சி செய்கிற உரையாக இருக்கும். பிறந்த மனிதன் இறந்து போவான், ஆனால் ஒரு ஞானியுடைய உரையோ எழுத்தோ அழிவதில்லை. அப்படி அழியப்படாத உரையை நம்மை போல் மனிதனாக இருக்கும் ஒருவரிடமிருந்து வெளியே வருகிறதென்றால், அதன் பெயரை காத்து நகர்ப்புறத்தில் மக்களிடம் சேர்க்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையும். இந்த உரை, இந்த குரல் மொழி கடந்து நாடு கடந்து மக்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும். இந்த வெட்டவெளியிலிருந்து வருகிற உரை தூங்குவது போல் சோர்ந்திருக்கும் மனிதர்களை எழுப்பக்கூடிய ஒரு சப்தமாக, ஒரு பிரணவ எனர்ஜியாக, ஒரு ஓங்கார நாதமாக 7 திரைகளையும் கடந்து நாராயணன், நமச்சிவாயம், ஆதிசக்தி, கர்த்தர், அல்லாஹ், இந்த எல்லா எனர்ஜியையும் உள்ளடக்கியதே இந்த உரை. இதிலிருந்து இசைக்கப்படுவதை செவிக்கு கேட்கப்பட வைப்பது மட்டுமில்லாமல், ஒரு பயிருக்கு விவசாயி எப்படி தண்ணீர் பாய்ச்சுவானோ அதுபோல் இந்த உரையை உடல் முழுக்க கலக்க வைக்க வேண்டும். கலப்படமில்லாத இந்த உரை இந்த பாரத தேசத்திற்கு மட்டுமில்லாமல் இந்த பூலோகத்தில் வாழ்கிற அனைத்து ஜீவங்களுக்கும் இது ஒரு வேக்கப் காலாக இருக்கும். சாமி என்ற பெயரில், மதம் என்ற பெயரில், குரு என்ற பெயரில் சில சைத்தான் உருவங்களை வைத்து மக்களுக்கு போதனை செய்து கொண்டிருக்கின்ற இந்த மாய சக்திகளை எரிக்கக்கூடிய உரையாக இந்த உரை இருக்கும். எல்லோரும் இந்த உரையை கொண்டு போய் எல்லா இடங்களிலும் கொண்டு சேருங்கள். அப்பொழுது உண்மையான இந்த வெட்டவெளியிலிருந்து சுதந்திர காற்றை ஒவ்வொரு ஜீவனும் சுவாசிக்கும். உண்மையான போர் இதுதான். எத்தனை முறை தடுத்தாலும் இந்த உரையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுடையது. கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. அச்சமின்றி பயமின்றி உங்கள் செயல்கள் இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு உண்மையான சுதந்திர போராட்டம். நஞ்சிலிருந்து விடுபட்டு நல்ல சுவாசத்தை சுவாசிப்பதே உண்மையான சுதந்திரம். சந்திப்போம் சிவனுடைய இரவில்.